கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் எருசலேமில் பெத்செதா என்ற பெயர் கொண்ட அதிசய குளத்தின் அருகே ஒரு முடக்குவாதக்காரன் 38 வருடங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தான். இயேசு அந்த மனிதனை பார்த்தவுடன் குணமாகுவதற்கான அவரது ஆழ்ந்த விருப்பத்தை உணர்கின்றார். இந்த முடக்குவாதக்காரன் நடக்க முடியாமல், தன்னையே கவனித்துக் கொள்ள இயலாமல், மற்றவர்களின் தயவை நம்பியிருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருந்தான். இயேசு அவரது சகிப்புத்தன்மையை உணர்ந்து உடலளவில் மட்டும் அவரை குணப்படுத்தாமல் அவரது விசுவாசத்தையும் தட்டி எழுப்புகின்றார். இன்று நமது பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை போன்ற நற்பண்புகளை பற்றி சிந்திப்போம். வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள் வெறும் சுமைகள் மட்டுமல்ல, மாறாக நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியில் நாம் வளர இறைவன் நமக்கு தரும் வாய்ப்புகளாகும். ஆண்டவராகிய இயேசுவே, எனது துன்ப வேளைகளில் உம்மீது நான் கொண்டுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தும்.